குழந்தைங்க பேச்ச கேட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்களே, தாவேக்கா எம்எல்ஏக்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? அவங்க அட்ராசிட்டியை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன செய்யறேன்னே தெரியல. இப்போ தூத்துக்குடி தாவேக்கா எம்எல்ஏ நடிகர் ஸ்ரீநாத் ஒண்ணு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? தூத்துக்குடிய போர்ட் சிட்டியா உருவாக்க போறாராம். என்னத்த சொல்றது, இவங்களால ஒண்ணுமே புரியல. தூத்துக்குடி இன்னைக்கு நேத்து இல்ல, பாண்டியர் காலம் தொட்டே துறைமுக நகரம் தான். என்ன சொல்றது, பாண்டியர் காலத்தை தொடங்கி அதுக்கப்புறம் திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் ஆண்ட பொழுதும் தூத்துக்குடி துறைமுகம் நகரம் தான். இவர் தான் என்னமோ புதுசா கடலை உருவாக்குற மாதிரியும் போர்ட் சிட்டியா உருவாக்க போற மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஸ்ரீநாத். இதெல்லாம் போக பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு கரெக்டா 10 மணிக்கு உள்ள வந்துடணுமா. இந்த 10 மணி தலைமைச் செயலகத்துக்குள்ள 10 மணிக்குள்ள வரணும்னு சொல்றது இன்னைக்கு நேத்து இருக்கிற உத்தரவு இல்ல. வெள்ளக்காரே இந்தியாவை ஆட்சி புரியும் போது முத கட்டப்பட்ட கோட்டை பாத்தீங்கன்னா புனித சார்ஜ் கோட்டை. அந்த கோட்டையில கிழக்கிந்திய கம்பெனியா உருவான அப்பவே ஊழியர்கள் 10 மணிக்குள்ள வரணும்னு சொல்லி வெள்ளக்காரன் போட்ட ரூல். அதைத்தான் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் அரசாங்கங்களும் ஃபாலோ பண்ணோம். இன்னைக்குதான் என்னமோ புதுசா ஒரு உத்தரவு போடுற மாதிரி முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவு போட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஹெல்மெட், டூ வீலர் ஓட்டிட்டு போறவங்க கட்டாயம் ஹெல்மெட் போடணும். கார் ட்ரை பண்ணி போறவங்க கண்டிப்பா சீட் பெல்ட் போடணும். ரெட் லைட்டு எரிஞ்சா நிக்கணும், பச்சை லைட்டு எரிஞ்சா போகணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் புதுசா உத்தரவு போட்ட மாதிரி சொல்வார் போல இருக்கு. ஆட்சிக்கு முதல் உத்தரவு சொல்லிக்கிறபடி பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகளை மூட போறோம்னு சொல்லி உத்தரவு போட்டார். அந்த உத்தரவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆக மொத்தம் இவங்களா புதுசா எந்த சட்டத்தையும் உருவாக்கல, எந்த அறிவிப்பும் இவங்களா சிந்திச்சு ஒரு அறிவிப்பு கூட சொல்லல. அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு தான் தான் அப்பன்னு சொல்லிக்கிட்டு திரியறாங்க இந்த அரசாங்கம். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ ஒன்னும் தெரியல. முதல் குரல், இது உங்கள் குரல்.